So இப்போ sulci gyre on the superolateral surface of the cerebral hemisphere. What is sulci? What is sulcus or sulci? மேடு மாதிரி இருக்கும் sulciனா depression பள்ளம். Yes, ma'am. gyre தான் elevations. Elevation. சரியா மாத்தி புரிஞ்சு சல்சைனா குழி. ஓகே கைரைனா என்னது மேடு. ஓகே இப்ப சூப்பர்லேட்டரல் சர்ஃபேஸ்ல பாருங்க இம்பார்ட்டன்ட் சல்கஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். சென்ட்ரல் சல்கஸ். ஓகே இப்ப சென்ட்ரல் சல்கஸ்க்கு முன்னால இருக்கிற எலிவேஷன் இதுக்கு பேரு ப்ரீ சென்ட்ரல் கைரஸ். ரொம்ப ஈஸியா நான் வச்சுக்கலாம். இது சென்ட்ரல். ஸோ சென்ட்ரலுக்கு முன்னால இருக்கிறது ப்ரீ சென்ட்ரல் கைரஸ். ஸோ ஒரு டிப்ரெஷன் இருந்தா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் எலிவேஷன், அப்புறம் திருப்பி டிப்ரெஷன், அப்படிதான் மாறி மாறி இருக்கும். ஸோ சென்ட்ரல் சல்கஸ்க்கு முன்னால இருக்க எலிவேஷன் ப்ரீ சென்ட்ரல் கைரஸ். ஓகே ஃபர்ஸ்ட் ஃப்ரான்டல் லோப்ல இருக்கிறத பார்ப்போம். தென் ப்ரீ சென்ட்ரல் கைரஸ்க்கு முன்னால இருக்க டிப்ரெஷன் ப்ரீ சென்ட்ரல் சல்கஸ். ஓகே then if you see the anterior part of the frontal area, it is divided by two sulcus. Okay, what are the two sulcus? Superior frontal sulcus and inferior frontal sulcus. So if you see the gyre in between this sulcus, above the superior frontal sulcus is superior frontal gyrus. Between superior frontal sulcus, inferior frontal sulcus is the middle frontal gyrus. And just below the inferior frontal sulcus is the inferior frontal gyrus. புரிஞ்சுதா? ஓகே மேம். மேம் இங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு மேம். சுப்பீரியர் ஃப்ராண்டல் கைரஸ் கீழே சுப்பீரியர் ஃப்ராண்டல் சல்கஸ் மேம். அப்புறமாட்டி மிடில் ஃப்ராண்டல் கைரஸ் கீழே மிடில் ஃப்ராண்டல் சல்கஸ் வரும் பார்த்தா, ஆனா இன்ஃபீரியர் ஃப்ராண்டல் சல்கஸ் கொடுத்துருக்கு மேம். அதுதான்ப்பா நான் என்ன சொன்னேன் சொல்லும் போதே 2 சல்கஸ் 3 கைரஸ். ஸோ 2 சல்கஸ் தான் இருக்கும். சுப்பீரியர் ஃப்ராண்டல் சல்கஸ், இன்ஃபீரியர் ஃப்ராண்டல் சல்கஸ். ஸோ அதுக்கு இடையில 3. இப்ப பாருங்க இப்ப இந்த ஏரியா ஃபுல்லா 2 சல்கஸ் பிரிக்குது. சல்கஸ் இருக்காதோ மேம்? இல்லப்பா 2 சல்கஸ் தான் இருக்கு. அந்த 2 சல்கஸ்க்கு இடையில இருக்கிறத நம்ம கைரஸ் நேம் பண்றோம். சோ இப்ப மிடில் இருக்கிறத மிடில் நேம் பண்ணிட்டோம். புரியுதா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகேப்பா. சிலதெல்லாம் இருக்காதோ மேம் இந்த மாதிரி இந்த இது? ஆமா இதெல்லாம் ஆமா இருக்காது. ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகேப்பா. சோ இது பாத்தீங்கன்னா லேட்டரல் சல்கஸ். லேட்டரல் சல்கஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிடுறேன் பாருங்க. சோ இது வந்து இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் தி செரிப்ரல் ஹெமிஸ்பியர். சோ இது வந்து ஆப்டிக் ட்ராக்ட். இது ஆப்டிக்னா கயாசம் ஆப்டிக் ட்ராக்டோட லேட்டரல் சைட்ல வந்து லேட்டரல் சல்கஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டெம் ஆஃப் த லேட்டரல் சல்கஸ். ஓகே இது வந்து ஆல்ஃபாக்டரி பல்ப் அண்ட் ட்ராக்ட். ஓகே இது சோ இதனோட ஆன்டீரியர் பர்ஃபரேட்டர் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஆப்டிக் ட்ராக்டுக்கும் ஆல்ஃபாக்டரி ட்ராக்ட் நடுவுல ஆமாப்பா இது இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் தி செரிப்ரல் ஹெமிஸ்பியர். ஓகே மேம். சோ இப்ப இந்த ஆன்டீரியர் பர்ஃபரேட்டர் சப்ஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருந்தா ஸ்டெம் ஆஃப் த லேட்டரல் சல்கஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு ஆர்பிட்டல் சர்ஃபேஸையும் டென்டோரியல் சர்ஃபேஸ்க்கு நடுவுல போயிட்டு இட் ரீச்சஸ் த சூப்ரோமீடியல் சர்ஃபேஸ். ஓகே இட் ரீச்சஸ் த சூப்ரோமீடியல் சர்ஃபேஸ். சோ இங்க வந்த உடனே இட் divides into 3. என்னது இங்க பாருங்க இது ஆன்டீரியர் ராமஸ் டிவிஷன். அப்புறம் இது அசெண்டிங் ராமஸ். மேல போறதுனால அசெண்டிங், பின்னாடி போறதுக்கு பேரு போஸ்டீரியர் ராமஸ். சோ இப்ப லேட்டரல் சல்கஸ் 3ஆ பிரிஞ்சிடுது சூப்ரோமீடியல் சர்ஃபேஸ் வந்ததுக்கு அப்புறம். என்னன்னா ஆன்டீரியர் ராமஸ், அசெண்டிங் ராமஸ் அண்ட் போஸ்டீரியர் ராமஸ் ஆஃப் த லேட்டரல் சல்கஸ். சோ கிளியரா? ஓகே மேம். ஓகே இப்ப இந்த ஆன்டீரியர் ராமஸ்க்கும் இன்ஃபீரியர் ஃப்ராண்டல் கைரஸ் திஸ் பார்ட் ஆஃப் த கைரஸ் இந்த ஏரியாவை ஏன்னு லேபிள் பண்ணிருக்காங்க. அசெண்டிங்க்கும் ஆன்டீரியருக்கும் நடுவுல இருக்கிறது பி. தென் அசெண்டிங்க்கும் போஸ்டீரியருக்கும் நடுவுல இருக்க ஏரியா சி. சோ இந்த ஏரியா ஏக்கு பேரு என்னன்னா பார்ஸ் ஆர்பிட்டாலிஸ். இங்கதானே ஆர்பிட் இருக்கும். சோ அதனால இந்த ஏரியாவுக்கு பேரு பார்ஸ் ஆர்பிட்டாலிஸ். ஏரியா பிக்கு பேரு ட்ரையாங்குலரிஸ். இது ட்ரையாங்குலர் பிளாட்ல இருக்கனால பார்ஸ் ட்ரையாங்குலரிஸ். ஏரியா சிக்கு பேரு பார்ஸ் ஓப்பர்குலாரிஸ்.
So ascending and anterior and posterior ramus divides the inferior frontal gyrus into 3 small areas. Area is A is called pars orbitalis, area B is called pars triangularis, area C is called pars opercularis. So இது ஒவ்வொரு ஏரியாவும் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் படிக்கும் போது ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒரு ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே மேம். ஓகே மேம். மேம் அந்த ட்ரையாங்குலாரிஸ் ஓபர்குலாரிஸ்லாம் சொன்னீங்கல்ல மேம், அது ஏன் நேம் மட்டும் சொல்லிருங்களேன் மேம். இதுக்கு வந்து ஆர்பிட்டுக்கு பக்கத்துல இருக்கு, அதுக்கு ரெண்டுத்துக்கு நம்ம சொன்னீங்க மேம். இது வந்து ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்குல்ல, இப்ப இப்படி, அதனால ட்ரையாங்குலரிஸ். இது வந்து ஆக்சுவலா இந்த இடத்துல இன்சுலா இருக்கும்ல, இந்த பாட்டு தான் ஓப்பர்குலம் ஃபார்ம் பண்ணும், ஃப்ராண்டல் ஓப்பர்குலம். அதனாலதான் இதுக்கு பேரு பார்ஸ் ஓப்பர்குலாரிஸ். ஓகே மேம். ஓகே. சோ இப்போ ஃப்ராண்டல் லோப்ல என்னென்ன சல்சை கைரை இருக்குன்னு திருப்பி ஒரு தடவை சொல்றேன் கேளுங்க. சென்ட்ரல் சல்கஸ் separates the frontal lobe from the parietal lobe. So this pink area is the frontal lobe. So in front of the central sulcus, the gyrus is called precentral gyrus. In front of the precentral gyrus, this sulcus is called precentral sulcus. Now the area in front of the precentral sulcus is divided into 3 areas by 2 sulci. What are the 2 sulci? Superior frontal sulcus, inferior frontal sulcus. Now the area above the superior frontal sulcus is called superior frontal gyrus. Between superior and inferior frontal sulcus, this area is the middle frontal gyrus, and below the inferior frontal sulcus is the inferior frontal gyrus. Now if you see the sulcus, lateral sulcus, it gives 3 branches: anterior, ascending and posterior ramus. The area in front of anterior ramus of lateral sulcus is called pars orbitalis. Between anterior and ascending is called pars triangularis. Behind the ascending ramus and between posterior ramus is the pars opercularis. So I think you are clear. Now we'll go on to the next, parietal lobe. Sulci and gyrae on the parietal lobe. So if you see the parietal lobe, so the area behind the central sulcus is called postcentral gyrus. Okay, the postcentral gyrus, behind this is the postcentral sulcus. Now the remaining part of the parietal lobe is divided by the only one sulcus, that is called intraparietal sulcus. The intraparietal sulcus, which divides the remaining part of the parietal lobe into 2 lobules. Here we will not call that as gyrae. ஏன்னா இது ரொம்ப பெருசா இருக்கனால இதுக்கு நம்ம என்ன லோபியூல்னு பேர் வைக்கிறோம், சுப்பீரியர் பரேட்டல் லோபியூல் அண்ட் இன்ஃபீரியர் பரேட்டல் லோபியூல். புரிஞ்சுதா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே மேம். மேம் சுப்பீரியர் பரேட்டல் லோபியூலுக்கு எதுவும் காமிக்கல மேம்? இந்த இங்க இருக்கேப்பா, இதுதான் சுப்பீரியர் பரேட்டல் லோபியூல். இந்த பரேட்டல் இன்ட்ரா பரேட்டல் சல்கஸ்க்கு மேல இருக்கிறது சுப்பீரியர் பரேட்டல் லோபியூல். ஓகே மேம். அந்த சல்கஸ் வந்து 2 லோபா பிரிச்சிருதா மேம்? இன்ஃபீரியர் பரேட்டல் லோப், சுப்பீரியர். ஓகே மேம். ஓகே. இப்போ ஆக்சிபிட்டல் லோபுக்கு வாங்க. சோ இது வந்து பெரட்டோ ஆக்சிபிட்டல் சல்கஸ் ஆல்ரெடி பார்த்தோம், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஒரு இமேஜினரி லைன் வரைஞ்சு இது பிரிச்சுப்பீங்க. ஓகே, இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஆக்சிபிட்டல் லோப். இந்த ஆக்சிபிட்டல் லோப்ல வந்து ஒரு டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிபிட்டல் சல்கஸ் இருக்கும், தென் லேட்டரல் ஆக்சிபிட்டல் சல்கஸ் இருக்கும். ஓகே, so இது வந்து the lateral occipital sulcus, it divides the occipital lobe into superior occipital gyrus, inferior occipital gyrus. இந்த occipital poleக்கு முன்னால ஒரு மூன் ஷேப்டு சல்கஸ், ஹாஃப் மூன் ஷேப் சல்கஸ் இருக்கும், அதுக்கு பேரு லூனேட் சல்கஸ். சோ இந்த லூனேட் சல்கஸ் சுத்தி தான் நம்ம விஷுவல் ஏரியா இருக்கும், ஏரியா நம்பர் 17, 18, 19. ஓகே, சோ கிளியர்? தென் இந்த சுப்பீரியர் ஆக்சிபிட்டல் கைரஸ்க்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிபிட்டல் சல்கஸ் இருக்கும். சோ அதுக்கு மேல இருக்க பரேட்டல் ஆக்சிபிட்டல் ஏரியா இஸ் கால்ட் ஆர்கஸ் பரேட்டோ ஆக்சிபிட்டாலிஸ். சோ கிளியர்? மேம் இன்னொரு தடவை சொல்லுங்க மேம். ஓகே, சோ ஆக்சிபிட்டல் லோப் பாத்தீங்கன்னா ஆக்சிபிட்டல் லோப் இஸ் டிவைடட் பை த லேட்டரல் ஆக்சிபிட்டல் சல்கஸ் இன்டு, above this is the superior occipital gyrus, inferior occipital gyrus. Then just above the occipital pole you will have a
moon shaped sulcus that is called lunate sulcus. Then just above the superior occipital gyrus, you can see the transverse occipital sulcus. The area above this, between the parieto-occipital sulcus, this is called arcus parieto-occipitalis. Clear? Okay, ma'am. Thank you, ma'am. ஓகே மேம். மேம் அந்த ஆர்கஸ் பெரைட்டோ ஆக்சிபிட்டாலிஸ் வந்து பெரைட்டல்லையும் ஆக்சிபிட்டல்லையும் வருமா மேம்? ஆமா, ரெண்டு இடத்துலயுமே வரும். ஓகே மேம். ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே பேரா சொல்றாங்க அப்படியா மேம்? ஆமாப்பா ஆமாப்பா, அந்த ஏரியாவுக்கு பேரு ஆர்கஸ் பெரைட்டோ ஆக்சிபிட்டாலிஸ். ஓகே ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து டெம்பரல் லோப்ல வாட் ஆர் த சல்சேன், இதுதான் டெம்பரல் லோப். ஸோ டெம்பரல் லோப்ல ரெண்டு சல்கஸ் இருக்கு, சுப்பீரியர் டெம்பரல் சல்கஸ், இன்ஃபீரியர் டெம்பரல் சல்கஸ். இங்க இருந்த மாதிரி. ஸோ அதுக்கு மேல இருக்க கைரஸ், சுப்பீரியர் டெம்பரல் சல்கஸ் மேல இருக்கு சுப்பீரியர் டெம்பரல் கைரஸ். above the inferior temporal sulcus is middle temporal gyrus. Below the inferior temporal sulcus is the inferior temporal gyrus. Okay, so புரிஞ்சுதா? ரெண்டு சல்கஸ், மூணு கைரஸ் டெம்பரல் லோப்ல. Yes, ma'am. எஸ் மேம். புரிஞ்சு மேம். ஓகே, இப்ப அது இல்லாம இன்னும் ஒரு சில பார்ட்ஸ் நான் வந்து இந்த பிக்சர்ல காட்டல. ஐ திங்க் அந்த பிக்சர் நான் எடுக்க மறந்துட்டேன். சோ இங்க பாருங்க, இது வந்து போஸ்டீரியர் ராமஸ் ஆஃப் த லேட்டரல் சல்கஸ் இல்ல, இது சுப்பீரியர் டெம்பரல் சல்கஸ். இப்ப பெரைட்டல் லோப்ல the superior temporal posterior ramus of the lateral sulcus. 1 minute, I'll put up drawing. Okay, இப்ப இந்த posterior ramus of the lateral sulcusக்கு மேல ஒரு கைரஸ் இருக்கும். ஓகே, சோ இந்த கைரஸ்க்கு பேரு சூப்ரா மார்ஜினல் கைரஸ். இதுக்கு பேரு சூப்ரா மார்ஜினல் கைரஸ். ஓகே, சோ அதே மாதிரி சுப்பீரியர் டெம்பரல் சல்கஸ்க்கு மேல ஒரு கைரஸ் இருக்கும். இந்த கைரஸ்க்கு பேரு ஆங்குலார் கைரஸ். இதுக்கு பேரு என்னது? ஆங்குலார் கைரஸ். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே மேம். சோ இது வந்து சூப்ரா மார்ஜினல் கைரஸ் தான். ஓகே, சோ இது வந்து சூப்ரா மார்ஜினல் கைரஸ், இது வந்து ஆங்குலார் கைரஸ். இது எல்லாமே பெரைட்டல் லோப்ல தான் இருக்கு. சரியா? Yes, ma'am. Okay, ma'am. இப்ப சல்சேன் கைரே அந்த சூப்ரோலேட்டரல் சர்ஃபேஸ் புரிஞ்சுதா? எஸ் மேம், புரிஞ்சு மேம். Yes, ma'am. ஓகேப்பா. சோ நெக்ஸ்ட் மீடியல் சர்ஃபேஸ்க்கு வாங்க. So the medial surface of the cerebral hemisphere, இதுல வந்து இதுதான் frontal pole, இது occipital pole, இது temporal pole. Pink color frontal lobe, green வந்து parietal lobe, yellow வந்து occipital lobe, purple வந்து temporal lobe. இப்ப உங்களுக்கு தெரியும் cerebral hemisphere ரெண்டே கனெக்ட் பண்றது கார்பஸ் கலோசம். கார்பஸ் கலோசம் பாத்தீங்கன்னா ஒரு கமா ஷேப் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இது it has an anterior and posterior, நடுவுல வந்து இது பாடி ஆர் ட்ரங்க். posterior end க்கு பேரு splenium of the corpus callosum. Then you can see இங்க ஒரு பெண்ட் இருக்கும், இதுக்கு பேரு ஜெனு, and this is the rostrum. Anterior end is called rostrum of the corpus callosum. This bend is called genu of the corpus callosum. Okay, இப்ப கார்பஸ் கலோசத்துக்கு மேல இருக்க கைரஸ், இந்த கைரஸ் பேரு சிங்குலேட் கைரஸ். இதுக்கு பேர் என்னது? சிங்குலேட் கைரஸ். புரிஞ்சுதா? ஓகே மேம். Okay, ma'am. கார்பஸ் கலோசம், இதுதான் கார்பஸ் கலோசம். சோ இதுக்கு மேல இருக்க கைரஸ் சிங்குலேட் கைரஸ். ஓகே, இந்த கார்பஸ் கலோசம் மேலேயே ஒரு சல்கஸ் இருக்கும்பா இந்த இடத்துல. இதுக்கு பேர் கலோசல் சல்கஸ். இதுக்கு பேர் என்னது? கலோசல் சல்கஸ். புரிஞ்சுதா? ஓகே மேம். ஓகே, இப்ப இந்த சிங்குலேட் கைரஸ், இதுதானே சிங்குலேட் கைரஸ். இந்த சிங்குலேட் கைரஸ்க்கு மேல இருக்க சல்கஸ் இது சிங்குலேட் சல்கஸ். சோ இது என்னது? சிங்குலேட் சல்கஸ். ஓகே, சோ இந்த சிங்குலேட் சல்கஸ் anterior part of the frontal lobe பாருங்க. சிங்குலேட் சல்கஸ்ல இருந்து ஒரு சிம்பிள் சல்கஸ் மேல எக்ஸ்டெண்ட் ஆகுது. சோ இந்த என்டையர் ஏரியாவுக்கு பேரு மீடியல் ஃப்ரான்டல் கைரஸ். இந்த என்டையர் ஏரியாவுக்கு பேரு என்னது? மீடியல் ஃப்ரான்டல் கைரஸ். ஓகே,
ஆல்ரெடி ஐ டோல்ட் இன் சென்ட்ரல் சல்கஸ் வந்து மீடியல் சர்ஃபேஸ்ல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே, சோ இப்ப இந்த சிங்குலேட் சல்கஸ் பாத்தீங்கன்னா இட் ஃபார்ம்ஸ் அ பெண்ட் ஹியர். இப்ப இந்த சென்ட்ரல் சல்கஸ் வந்து இட் என்க்ளோசஸ் பார்ட் ஆஃப் தி போத் ஃப்ராண்டல் அண்ட் த பெரைட்டல் லோப். சோ இந்த ஏரியாவுக்கு பேரு பாரா சென்ட்ரல் லோபியூல். இதுக்கு என்ன பேரு? பாரா சென்ட்ரல் லோபியூல். புரிஞ்சுதா? ஓகே, சோ இது சென்ட்ரல் சல்கஸ். சென்ட்ரல் சல்கஸ் சுத்தி இருக்க கைரஸ், இந்த கைரஸ்க்கு பேரு பாரா சென்ட்ரல் லோபியூல். இதுக்கு பேரு பாரா சென்ட்ரல் லோபியூல். So it is the center for defecation and micturition. So clear, all of you clear? Yes, ma'am. Yes, ma'am. Okay. So next, if you see behind the cingulate sulcus, just above the splenium, this is the splenium of the corpus callosum. Okay. சிபி, ஆக்சுவலி நீ வெளியில போயிட்டு வா, மியூட் பண்ணு உன்னோடது. ஓகே மேம். சிபி, உன்னோட கனெக்ஷன் அப்பப்ப ஐ திங்க் போயிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். உனக்கு ஸ்ட்ரக் ஆச்சுன்னா ஜஸ்ட் மியூட் பண்ணு, ரொம்ப நாய்ஸா இருக்கு. ஓகே, யாரோ ஒருத்தர் வெளியில போயிட்டாங்க, யாருப்பா? ஹரிப்ரியா மேம். ஓகே, வாட் இஸ் த ரீசன்? நெட் முடிஞ்சிச்சு. நெட் முடிஞ்சிருச்சு. ஓகே, சரிப்பா. ஓகே, இந்த ஸ்பிளீனியத்துக்கு மேல வந்து ஒரு சல்கஸ் இருக்கும். இந்த சல்கஸ் பேரு சூப்ரா ஸ்பிளீனியல் சல்கஸ். தெரியுதா? Yes, ma'am. ஓகே, சோ இந்த சூப்ராஸ்பிளீனியல் சல்கஸ் மேல இருக்க கைரஸ் பேரு ப்ரீக்யூனியஸ். இதுக்கு பேர் என்னது? ப்ரீக்யூனியஸ். ஓகே, நவ see the just below the spleniaத்துல இருந்து you can see one sulcus is extending to the occipital pole. so இந்த சல்கஸ்க்கு பேரு calcarine sulcus. இதுக்கு என்ன பேரு? calcarine sulcus. Okay, and you can see the parieto-occipital sulcus which starts from the middle of the calcarine sulcus and it cuts the supromedial border and it goes to the supralateral surface. Now the area in between the parieto-occipital sulcus and calcarine sulcus is called cuneus. This area is called cuneus. சரியா? ஓகே மேம். சோ இங்க வந்து calcarine sulcus இருக்கு, அப்புறம் parieto-occipital sulcus இருக்கு. சோ இன் பிட்வீன் இருக்கிற ஏரியா பேரு cuneus. சோ புரிஞ்சுதா? ஓகே மேம். Yes, ma'am. எஸ் மேம். இப்ப இந்த சிங்குலேட் சல்கஸோட ஆன்டீரியர் பார்ட்டுக்கு முன்னால இருக்க இந்த என்டையர் ஃப்ராண்டல் ஏரியாவுக்கும் பேர் என்னது? மீடியல் ஃப்ராண்டல் கைரஸ். சரியா? ஓகே மேம். Okay, pa. Now, you see the actually, if you see the in front of the rostrum, you can see two more sulcus. இங்க இருக்கா? So in the sulcus வந்து this two sulcus divide this area into two gyrus. One is called para-terminal gyrus, another one is called para-olfactory gyrus. Okay. So this doesn't have a name. Here we used to call it as a para-olfactory sulcus. Okay. So clear? Yes, ma'am. ஓகே மேம். Okay. So now we'll go on to the inferior surface. Medial surface புரிஞ்சிச்சா? Yes, ma'am. So medial Yes, ma'am. surfaceல வந்து என்னென்ன important areas? Paracentral lobule, medial frontal gyrus, அப்புறம் precuneus, then cuneus, parieto-occipital sulcus, calcarine sulcus, cingulate sulcus, callosal sulcus, அப்புறம் suprasplenial sulcus. சரியா? Yes, ma'am. Okay, ma'am. ஓகே மேம். Okay.
So next now we'll go on to the inferior surface of the cerebral hemisphere. சரியா? ஓகே மேம். inferior surface ஓட சல்சை கைரை ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல் சர்ஃபேஸ் பாக்குறோம். இங்க பாருங்க, இங்க வந்து ஆல்ஃபாக்டரி பல்ப் இருக்கா, இது ட்ராக்ட். ஸோ இந்த ஆல்ஃபாக்டரி பல்ப் இருக்க ஏரியால இருக்க சல்கஸ் பேரு ஆல்ஃபாக்டரி சல்கஸ். இதுக்கு பேர் என்னது? ஆல்ஃபாக்டரி சல்கஸ். ஓகே, ஓகே மேம். Okay, ma'am. ஓகே மேம். ஸோ இது வந்து ஆல்ஃபாக்டரி சல்கஸ். ஸோ இதுக்கு மீடியலா இருக்க இந்த கைரஸ் இங்க பாருங்க, யூ கேன் see here. இது வேற எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது எங்க இருக்கு பாயிண்டர். ஓகே, ஸோ இந்த கைரஸ்க்கு பேரு கைரஸ் ரெக்டஸ். ஓகே, திஸ் இஸ் த கைரஸ் ரெக்டஸ். ஓகே, ஸோ கிளியர். ஸோ லேட்ரல் டு த ஆல்ஃபாக்டரி சல்கஸ் திஸ் இஸ் கால்ட் ஆர்பிட்டல் கைரஸ். ஸோ இந்த ஆர்பிட்டல் கைரஸ் இஸ் டிவைடட் by the sulci. என்ன sulci? Orbital H-shaped orbital sulci. H-shaped orbital sulci. So it divides this area into 4 gyrus. A வந்து anterior orbital gyrus, P posterior orbital gyrus, M வந்து medial orbital gyrus, L வந்து lateral orbital gyrus. புரிஞ்சுதா? ஓகே மேம். எஸ் மேம். ஓகே, இந்த ஏரியா புரிஞ்சிச்சுல? எதுவும் டவுட் இல்லல்ல? நோ மேம். சோ இதுக்கு இந்த சல்கஸ் பேரு ஸ்டெம் ஆஃப் லேட்டர். மேம் H அந்த H H shape. மொத்தமா சேர்த்து ஆர்பிட்டல் சல்கஸ் அப்படிதானே? ஆமா ஆமா, ஆர்பிட்டல் சல்கஸ். அதுக்கு பெருசா இது இல்ல. So இது வந்து ஆர்பிட்டல் சல்கஸ். ஓகே ஓகே மேம். சோ இப்ப டென்டோரியல் சர்ஃபேஸ்க்கு வாங்க. சோ டென்டோரியல் சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா இதனோட ஆன்டீரியர் பார்ட்ல இங்க இருக்கிறதுக்கு பேரு ரைனல் சல்கஸ். இதுக்கு பேரு ரைனல் சல்கஸ். ஓகே, சோ இந்த ரைனல் சல்கஸ் கீழே ஒரு சல்கஸ் இருக்கும், அந்த சல்கஸ் பேரு கொலாட்ரல் சல்கஸ். சோ கொலாட்ரல் சல்கஸ் லேட்டரலா ஒரு சல்கஸ் இருக்கும், ஆக்சிபிட்டோ டெம்பரல் சல்கஸ். புரிஞ்சுதா? ஓகே மேம். ஓகே, சோ இந்த ஆக்சிபிட்டோ டெம்பரல் சல்கஸ்க்கு மீடியலா இருக்க இந்த ஏரியா பேரு மீடியல் ஆக்சிபிட்டோ டெம்பரல் கைரஸ். சோ லேட்டரலா இருக்க ஏரியாவுக்கு பேரு லேட்டரல் ஆக்சிபிட்டோ டெம்பரல் கைரஸ். புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே, இப்போ இந்த ரைனல் சல்கஸ்க்கு மீடியலா ஒரு ஹூக் ஷேப்டு இப்படி ஹூக் ஆகி இருக்கு பாருங்க. சோ இந்த கைரஸ்க்கு பேரு அன்கஸ். இதுக்கு பேரு என்னது? அன்கஸ். இஸ் தி ஏரியா ஆஃப் தி ஸ்மெல். தென் கொலாட்ரல் சல்கஸ்க்கு மீடியலா இருக்கு இந்த கைரஸ்க்கு பேரு பாரா ஹிப்போகாம்பல் கைரஸ். இதுக்கு பேரு என்னது? பாரா ஹிப்போகாம்பல் கைரஸ். ஓகே மேம். ஆக்சுவலா இந்த கால்கரைன் சல்கஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்டீரியர் சர்ஃபேஸ்ல எக்ஸ்டெண்ட் ஆகும்பா. ஓகே, சோ இந்த கால்கரைன் சல்கஸ்க்கும் இந்த சல்கஸ் என்னது? கொலாட்ரல் சல்கஸ்க்கும் நடுவுல இருக்க இந்த ஏரியா வந்து லிங்குவல் கைரஸ். இதுக்கு பேர் என்ன கைரஸ்? லிங்குவல் கைரஸ். ஓகே மேம். சோ புரிஞ்சுதா? சல்சை கைரே ஆன் த இன்டீரியர் சர்ஃபேஸ். எஸ் மேம். டவுட் இருக்கா இதுல? ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. மேம் இந்த சைடு உள்ள ரெண்டு இதுன்னு சொல்லிட்டீங்களா மேம்? சல்கஸ் பத்தி சொல்லிட்டீங்களா மேம்? அதுல வந்து இது சொல்லிட்டீங்க மேம், இந்த கொலாட்ரல் சல்கஸும் ஆக்சிபிட்டோ டெம்போரல் சல்கஸும் அந்த மொத்தமா சேர்த்து எல்லாமே ஒண்ணுதானா மேம்? ஆனா இடையில விட்டுருக்க மாதிரி தெரியுது மேம். ஆமாப்பா, இது இடையில கண்டினியூவேஷன் கிடையாது, அதனாலதான் தனித்தனி பேர் வச்சிருக்காங்க. இது ரைனல் சல்கஸ், இது கொலாட்ரல் சல்கஸ். சரியா? ஓகே மேம். சோ இது இது ஆக்சிபிட்டோ டெம்பரல் சல்கஸ். ஓகே மேம். இந்த ரெண்டு மேம் இதுப்பா இது ரைனல். ஓகே, அது ஓகே மேம். இந்த சைடுனா ஆக்சிபிட்டல் போல் சைடு மேம். இது அது வந்து ரெண்டு சல்கஸ் இங்க எக்ஸ்டெண்ட் ஆகும். ஏற்கனவே பார்த்திருக்கோம் பாரு. இதுல
இங்க பாருங்க, இங்க லூனேட் சல்கஸ் இருக்கா இந்த இடத்துல, லூனேட் சல்கஸ், அப்புறம் பெரைட்டோ ஆக்சிபிட்டல் சல்கஸ். ஸோ இந்த லூனேட் சல்கஸும் பெரைட்டோ ஆக்சிபிட்டல் சல்கஸும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இத பாருங்க, பெரைட்டோ ஆக்சிபிட்டல் சல்கஸ் இங்க எக்ஸ்டெண்ட் ஆகுதா கொஞ்சம் இன்டீரியர் சர்ஃபேஸ்ல. ஓகே, ஸோ அதே மாதிரி கால்கரைன் சல்கஸும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். சரிதா? ஸோ அதுதான் இங்க பாக்குறீங்க நீங்க. ஒன் மினிட். ஸ்கிரீன் தெரியுதாப்பா? தெரியுதா? எஸ் மேம், இப்ப தெரியுது மேம். So this is nothing but the extension of the lunate sulcus and the calcarine sulcus. Okay, so clear? ஓகே மேம். மேம் இந்த ரெண்டு சல்கஸ் பத்தி சொல்லிட்டீங்களா மேம்? எதுப்பா? இது மேம் இந்த கால்கேரியன் சல்கஸ்க்கு மேல ஒரு ரெண்டு கோடு மாதிரி இருக்குல்ல மேம்? எங்கப்பா? இதுதான் கால்கேரியன் சல்கஸ், இல்ல இது கால்கரைன் சல்கஸ். அதுக்கு மேல மேம், அதுக்கு மேல மேம். இதா? இது கொலாட்ரல், இது கொலாட்ரல் சல்கஸ் பா, இது கொலாட்ரல் சல்கஸ். மொத்தமா சேர்த்தா மேம்? ஆமாப்பா, இது கொலாட்ரல் சல்கஸ். கொலாட்ரல் சல்கஸ் இது ஃபுல்லாமே ஆக்சிபிட்டோ டெம்பரல் சல்கஸ். ஓகே மேம். சரிப்பா. So இது ஆக்சுவலி அகைன் சூப்ரோலேட்ரல் சர்ஃபேஸ். ஓகே, இதுல சென்ட்ரல் சல்கஸ் கண்டுபிடிக்க பாருங்க, இந்த படத்துல எதுன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். மேம் நீங்க இப்ப பாயிண்ட் ரோட் சொன்னீங்கல்ல, இதா? எஸ் மேம். இது இங்க இதுக்கு மேல போலியப்பா, இங்க பாருங்க, இந்த இடத்துல கட் ஆயிடுச்சுல. அது பக்கத்துல உள்ளது. அது பக்கத்துல முன்னாடியா பின்னாடியா? ரைட் சைடு. ரைட் சைடு. ஸோ இதுதான் சென்ட்ரல் சல்கஸ். தெரியுதா? நான் வரையறேன் பாருங்க. ஸோ இதுதான் சென்ட்ரல் சல்கஸ். ஓகேவா? மீடியல் சர்ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும். இது வந்து posterior ramus of the lateral sulcus. சரியா? எஸ் மேம். எஸ் மேம். இது ப்ரீ ஆக்சிபிட்டல் நாட்ச். அப்ப பெரைட்டோ ஆக்சிபிட்டல் சல்கஸ், இதுதான் பெரைட்டோ ஆக்சிபிட்டல். இப்ப ரெண்டுக்கும் இமேஜினரி லைன் இப்படி வரைஞ்சீங்கன்னா கனெக்ட் ஆயிடும். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே. ஸோ லேட்டரல் சல்கஸ் பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன். இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் ஆயிட்டு வந்துடும். ஓகே, ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கா மேம்? இந்த क्वेश्चन கேட்டா டயகிராம் போட்டு இதெல்லாம் எழுதணுமா மேம்? ஆமா, நாளைக்கு உங்களுக்கு வந்து இதுதான் ஹோம்வொர்க். 3 படமும் டயகிராம் போட்டு எனக்கு வந்து சல்சை கயிறை மார்க் பண்ணி அனுப்புறீங்க. புரியுதா? எஸ் மேம். எஸ் மேம், அனுப்பிடுவோம் மேம். சரிப்பா. ஸோ அவ்வளோதான். மீதி ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் நாளைக்கு நான் எடுக்கிறேன். ஓகே ஓகே மேம். மேம் இந்த பிடிஎஃப் மட்டும் போட்டுருங்க. என்னப்பா? என்னென்ன டயகிராம்? சல்சை கைரி ஆன் தி சூப்ரோலேட்ரல் சர்ஃபேஸ், மீடியல் சர்ஃபேஸ் அண்ட் இன்டீரியர் சர்ஃபேஸ். ஃபர்ஸ்ட் வந்து லோப்ஸ் எப்படி பிரிக்கிறீங்க? 3 சல்கஸ் வந்து லோப்ஸ் எப்படி பிரிக்கிறீங்க?
அப்புறம் என்னென்ன சர்ஃபேஸ் இருக்கு என்னென்ன பார்டர்ஸ் இருக்குன்னு லேபிள் பண்ணிட்டு அது ஒரு டயக்ராம் லேபிள் பண்ணிட்டு தென் சல்ஃபைட் கைரே ஆன் த சூப்ரோலேட்ரல் சர்ஃபேஸ் ஒரு டயக்ராம், மீடியல் சர்ஃபேஸ் ஒரு டயக்ராம், இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் ஒரு டயக்ராம். சரியா? ஓகே மேம் அனுப்பிடுவோம். ஓகே மேம். மேம் இந்த மேம் பிடிஎஃப் இதுக்குள்ள மட்டும் குரூப்ல ஏதாச்சும் போட்டுடுங்க நிமோனிக்ஸ் மேம். இருக்கா மேம்? எதுக்குப்பா இதுக்கெல்லாம் நிமோனிக் எப்படிப்பா வைக்க முடியும்? இவ்ளோ இருக்கு, இவ்ளோ சல்ஃபைட் கைரே. சும்மா சென்ட்ரல் சல்கஸ் நான் வச்சுக்கோ. முன்னாடி இருக்கிறது ப்ரீ சென்ட்ரல் கைரஸ், பின்னாடி இருக்கிறது போஸ்ட் சென்ட்ரல் கைரஸ். ஸோ சல்கஸ் அதுக்கு முன்னால ப்ரீ சென்ட்ரல் சல்கஸ், போஸ்ட் சென்ட்ரல் சல்கஸ் அப்படிதான் நான் வச்சுக்க முடியும். இதுல அந்த இன்ஃபீரியர் சர்ஃபேஸ்ல ஒரு மாதிரி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு மேம் குழப்பது. அது திருப்பி ஒரு தடவை படம் வரைஞ்சி படிச்சு பாத்தீங்கன்னா நான் வந்துடும். ஓகே ஓகே. ஸோ இன்ஃபீரியர் சர்ஃபேஸ்ல வந்து ஆர்பிட்டல் சர்ஃபேஸ், டென்டோரியா ஆர்பிட்டல் சர்ஃபேஸ்ல ஆர்பிட்டல் சர்ஃபேஸ். அப்ப அங்க என்ன இருக்கு? ஆர்பிட்டல் சல்ஃபை இருக்கும். சுத்தி என்ன இருக்கு? ஆர்பிட்டல் கைரஸ், ஆன்டீரியர், போஸ்டீரியர், மீடியல், லேட்டரல் ஆர்பிட்டல் கைரஸ். சல்ஃபை சுத்தி கைரஸ். ஆல்ஃபாக்டரி சல்கஸ் இருக்கும். அதுக்கு மீடியலா கைரஸ் ரெக்டஸ் இருக்கும். புரிஞ்சுதா? ஆர்பிட்டல் சர்ஃபேஸ்ல. டென்டோரியல் சர்ஃபேஸ்ல வந்து மெயினா வந்து ரைனல் சல்கஸ், கொலாட்ரல் சல்கஸ், ஆக்சிபிட்டோ டெம்பரல் சல்கஸ். எஸ் மேம். சரிப்பா, ஓகே. சரி படிங்க. ஓகே, நாளைக்கு கிளாஸ் வந்துடுறேன் நான். ஏன்னா அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே கண்டிப்பா கிளாஸ் இல்லப்பா. சும்மா திருப்பி மண்டே தான். சரியா? ஓகே மேம். ஓகே எஸ் மேம். மேம். படிங்க. படிச்சுட்டு ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகே மேம். டைம் இருந்தா ஒயிட் மேட்டர் ஆஃப் த செரிப்ரமும் எடுத்துருவேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ क्वेश्चन, ஒயிட் மேட்டர் ஆஃப் செரிப்ரம். சரியா? எஸ் மேம். சரி மேம். ஓகேப்பா, சரிப்பா, சரி. ஓகே, குட் நைட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். குட் நைட் மேம். ஓகேப்பா, குட் நைட் மேம். குட் தேங்க்யூ நைட்ப்பா. மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.